மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நமது தாவேக தலைவர் விஜய் அவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 சின்னங்களை தேர்வு செய்துள்ளார் நமது தாவேக தலைவர் விஜய். அது என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கான இளைஞர்கள் பெண்கள் கவரும் வகையில் 5 சின்னங்களை தாவேக சார்பில் தேர்வு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நவம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சி சார்பில் விண்ணப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாகவே ஆட்டோ, விசில் என விஜய் பட குறியீடுகளை கொண்ட சின்னங்கள் விஜயின் பட்டியலில் இடம்பெற உள்ளதாகவும் அனைவரையும் எளிதில் கவரும் வகையில் சின்னம் தேர்வு பணிகள் நடப்பதாகவும் தாவேக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதாவது மக்களுடைய கருத்து என்னன்னா, மக்களுக்காக நமது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சார்பில் என்ன முயற்சிக்கிறார்கள் என்றால், நம் படம் எடுத்தபடி அதில் மக்கள் ஈஸியாக கவரும், அதாவது எடுத்துக்காட்டாக ஆட்டோ மற்றும் பேட் இந்த மாதிரியான விஷயங்களை சின்னத்தில் இடம் பிடிச்சா மக்களுக்கு ஈஸியாக தெரியும் இது தாவேகாவுடைய சின்னம் சொல்லிட்டு. ஏன் பார்த்திங்கன்னா, நமது விஜய் ஒரு பெரிய நடிகர். அவர் நடித்ததில் இந்த பேட்டை வைத்து ஒரு படம் நடித்துள்ளார். அது மட்டும் இல்லை, ஆட்டோக்காரராகவும் ஒரு படம் நடித்துள்ளார். அதனால் விஜய் அவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஆட்டோ என்றால் அது நமது தாவேக தலைவர் விஜய் அவர்கள். பேட் எடுத்து ஆடினால் அதுவும் தெரியும் இது நமது தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய சின்னம் என்று. அதனால் சின்னத்தை அவருக்கு பிடித்தவாறு 5 சின்னங்களை அவர் தேர்வு செய்துள்ளார். இதில் வரும் காலகட்டங்களில் டெல்லியில் மத்திய தேர்வு ஆணையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் ஃபினிஷ் பண்ணி அவருடைய சின்னம் எந்த சின்னம் என்பதை பொறுத்திருந்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லை, மக்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம், நமது தாவேக கட்சி புது கட்சிகளுடன் கூட்டணி சேர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அதாவது எந்த புது கட்சிலான்னு கேட்டிங்கன்னா, என்டிஏவில் சேரும் அழுத்தம் நிறைய வந்துட்டுருக்கு நமது விஜய் அவர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமது தாவேகா கரூர் நடந்த சம்பவத்திற்கு ரொம்ப நெருக்கடியில் இருந்தாங்க. அப்பொழுது உதவி செய்த பாஜக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் அவருக்கு அழுத்தத்தை தராங்க. என்னன்னா, என்டிஏ கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று அதிமுகவும் மற்றும் பாஜக 2 கட்சிகளும் அழுத்தத்தை தருகிறார்கள் நமது தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு. அவர் பொறுத்திருந்து பார்க்குறாரு எந்த கட்சியில் கூட்டணி சேரலாம் என்று. ஏன்னா அவர் கேட்குற பதவி ஒரே ஒரு பதவி தான், எனக்கு முதல்வர் பதவி மட்டும்தான் வேண்டும், நான் முதல்வராக தான் கட்சியை ஆரம்பித்தேன், அதனால் முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் என்று அனைவருக்குமே பதில் கூறிவிட்டார். இதில் ஒரு முக்கிய குழப்பம் நிலவுகிறது. அதாவது திமுகவிலும் இருந்து பல கட்சிகள் வெளியேறுகிறார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா, நமது தாவேகாவுடன் கூட்டணி சேருவதான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது ஒரு பக்கம் இவருடைய சின்னத்தை தேர்வு செய்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் இவருடன் கூட்டணி சேரலாம் என்ற ஒரு கருத்து கணிப்பு தான் போய் கொண்டிருக்கிறது. மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கிறார்கள் என்று. இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.